செவா முடி வெட்ட போலாம் தீபாவளிக்கு. இது தீபாவளி முடி வெட்ட போலாமா? ஆடா சாட போலாம் வந்து முடி வெட்ட போலாம். ஆமா ஜூஸ் குடிச்சல்ல முடிஞ்சது. ஜூஸ் குடிச்சா முடிஞ்சதா? ஏண்டி ஞாத்தி இது தீபாவளி கறிக்காய் சாப்பிடலாம், அதெல்லாம் வெளியில போயிட்டு பிரியாணி கறி சாப்பிடலாம், ஆசை கட்டி மோசம் பண்ணிட்டு முடி வெட்ட போலாம். பிரியாணி கடையெல்லாம் செம்ம கூட்டம். பார்த்தேன் எவ்வளோ கூட்டம் இருந்தது அந்த ஐடியா பட்டினா. நான் வீட்லேயே சாப்பாடு செய்ய மாட்டேன் நினைக்கிறேன். செவா முடி வெட்ட போலாம். ஏய் என்ன உனக்கு ஏதாவது தெரிஞ்ச சொந்தக்கார கடை கிட்ட போக மாட்டானா? கஸ்டமர் பிடிச்சி கொடுத்தீங்க. நான் முடிவிட்ட போகலான்ட இந்த வடிவேலு போகிற போக்கில் ஒருத்தன் அண்ணா வாங்கின நம்ம தெரிஞ்ச டாக்டர் கிளினிக் ஒன்று ஊசி போட்டு போங்க அந்த மாதிரி வா முடிவிட்ட போகலான்ற. ஆனால் வரலவா? ஏ அழகாயிடுவடா. அழகெல்லாம் வேணாம், இருக்கிறது இருந்தாலே போதும் நமக்குலாம். சரி இருக்கிறது இருக்கும். ஏய் வா டைம் ஆகுது, பசி சாட போகலாம். சரி உன்னோட ஆஸ்ட்ரீல் காட்ட எனக்கு. ஏய் அசிங்கம் பத்தாது. இதை காட்டாம தானே இப்படி போட்டு மறைச்சிட்டு இருக்க. நீ வா முடி வெட்ட போலாம். ஏய் வரியா இல்லையா? வரல. அப்ப நானும் வரல போவீங்க. ஏய் என்ன அடம் பிடிச்சிட்டு முடி வெட்டலான்னு? தீபாவளி முடி கட்டுற கிடையாது இருக்கா தெரியுமா உனக்கு? நான் பாக்குறேன் போற வழியில எங்க. அதுதான் உங்க சித்தப்பா பெரிய ஃப்ரெண்டு கிண்டு கடை வச்சிருப்பான். போயிட்டு டெஸ்டிங் பீஸ். ஆனால் உனக்கு டெஸ்டிங் பீஸா இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஏய் என்னடா எனக்கு ஒரு ஆசையா இருக்குல்ல. உனக்கு ஆசையா இருந்தா நீ போய் வெட்டி என்ன சொல்ற? என் முடி வெட்டினா எங்க அம்மா திட்டுவாங்கடா. எனக்கு நான் மட்டும் அம்மா திட்டுவாங்கடா. எனக்கு நான் மட்டும் உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன்டா. இப்பதான் நல்லா இருக்கு. முடி வெட்ட மாட்டேன்னு சொன்னல, இப்பதான் நீ அழகாவே இருக்க தெரியுமா? என்ன மனசாட்சி இல்ல காட்டு. இந்த பாரு நான் பாட்டு இந்த ஆடி ஈடி வச்சு நல்லா இருந்தேன். பாத்துக்கோங்க இந்த ஷாப் வந்து இங்க தான் இருக்கு, திருவற்றியூர் பிரிட்ஜிக்கு. ஏய் நான் மார்க்கெட்டிங். ஏய் நிஜமா நல்லா வெட்டியிருக்காங்கடா, நம்ம தானே சொல்லணும். 130 தான் வாங்கினாங்க இந்த ஹேர் ஸ்டைல். இப்பதான் நல்லா இருக்கு. எதுவுமே பண்ணல. எது கத்துற? சும்மா கத்துவியா?